தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 2வது வாரம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 வார்த்தைகள் 29 32 முடிய. அன்பு சொந்தங்களே, திருமுழுக்கு யோவான் இந்த உலகிற்கு வந்தது ஆண்டோடைய வருகைக்காக அனைத்தையும் தயாரிக்க, மக்களை ஆயத்தப்படுத்த, இயேசுவை சுட்டிக்காட்டி இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்த தன்னுடைய பணியை தெளிவாக செய்து முடித்த திருமுழுக்கு யோவான் இந்த நற்செய்தியின் வழியாக இயேசுவின் குணாதிசயங்களை சொல்லி காட்டி, அதன் வழியாக இவரே கடவுளுடைய மகன், இவரே மெசியா என்பதை நமக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்தி காட்டுகின்றார். நற்செய்தியை படிக்கின்ற பொழுது 5 இயேசுவின் குணாதிசயங்களை சொல்லி காட்டி இயேசுவை அறிமுகப்படுத்துகின்றார், சுட்டி காட்டுகின்றார். 1வதாக இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி என்கின்றார். 2வதாக இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். 3வதாக இவர் காலங்களை கடந்தவர் என்பது. 4வதாக இயேசு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொல்லி, 5வதாக இவரே இறை மகன் என்று இயேசுவின் 5 குணாதிசயங்களை சொல்லி காட்டி, இதன் வழியாக இவரே நம் ஒவ்வொருவருக்கு மீட்பு என்பதை மிக தெளிவாக எடுத்து இயம்புகின்றார். முதலாவதாக இவரே கடவுளுடைய ஆட்டுக்குட்டி. இயேசு தம்மிடம் வருவதை கண்ட திருமுழுக்கு யோவான் அவரை சுட்டிக்காட்டி சொல்லுகின்றார், இவரே கடவுளுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. பழைய ஏற்பாட்டிலே ஆட்டுக்குட்டி மிகப்பெரிய ஒரு இடத்தை பெற்றதாக இருக்கின்றது. தொடக்க நூல் 22 படிக்கின்ற பொழுது ஈசாக்கிற்கு பதிலாக பலியிடப்படுவது ஒரு ஆட்டுக்கிடாய். விடுதலை பயணம் 12 படிக்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கின்ற பொழுது அவர்கள் தலைச்சன் பேரலை காப்பதற்கு அடையாளமாக சிந்தப்பட்டது ஆட்டுக்குட்டியின் ரத்தம். பாஸ்கா விருந்தின் பொழுது பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது மாசு மறுவற்ற, குற்றமற்ற, குறைபாடு அற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்கிடாய். இது பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது, மக்களுடைய பாவங்களுக்கு நிகராக அர்ப்பணிக்கப்பட்டது. லேவியர் புத்தகம் 16 படிக்கின்ற பொழுது மக்களுடைய பாவங்களுக்கு பழி ஒப்புக் கொடுப்பதற்காக குரு ஆரோன் 2 ஆடுகளை தேர்ந்தெடுத்து ஒன்றை வெட்டி அதன் ரத்தத்தை பலிபீடத்தின் மீது தெளித்து மக்கள் மீது தெளித்து சுத்திகரிப்பதாகவும், 2வதாக அதன் தலைமையில் தன் கைகளை வைத்து எல்லா பாவங்களையும், எல்லா மக்களுடைய பாவங்களையும் அந்த ஆட்டின் மீது சுமத்தி அதை பாலைவனத்திற்கு துரத்தி விடுவதாகவும் காட்டப்படுகின்றது. இவ்வாறு பரிகாரமாக, காப்பதாக, பழியாக, பாவங்களை சுமந்து கொள்வதாக பழைய ஏற்பாட்டிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடு ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. புதிய ஏற்பாட்டிலே திருமுழுக்கு யோவான் இயேசுவை சுட்டி காட்டுகின்ற பொழுது கடவுளுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகின்றார். யோவான் புத்தகம் 19 அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது இதற்கான விளக்கங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 19, 14 படிக்கின்ற பொழுது இயேசுவை பாஸ்கா ஆடு என்பதை சுட்டி காட்டுகின்றார். ஏனெனில் இயேசு பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட காலம் பாஸ்காவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நாள் என்று சொல்லப்படுகின்றது. 2வதாக அவர் பலியாகிற நேரம், பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிற நேரம், பிலாத்து இயேசுவை படை வீரர்கள் ஒப்படைக்கப்பட்ட நேரம் நண்பகல் வேளை. அந்த நேரம் தான் குருவானவர் எருசலேம் ஆலயத்திலே பாவ பரிகாரமாக ஆட்டை ஒப்புக் கொடுக்கிற நேரம். இந்த நேரத்திலே இயேசு ஒப்புக் கொடுக்கப்படுகின்றார். இதுவே இயேசு பாஸ்கா ஆடு என்பதற்கு முதல் அடையாளம். 2வதாக பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயணம் 12 படிக்கின்ற பொழுது அவர்கள் பாஸ்கா விருந்து உண்கின்ற பொழுது அதனுடைய எலும்புகள் முறிக்கப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. யோவான் புத்தகம் 19:33 படிக்கின்ற பொழுது இயேசு இறந்து விட்டார் என்பதை உணர்ந்தவுடன் அவருடைய கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது. ஆக செம்மறி ஆற்றினுடைய எலும்புகள் முறிவுபடாததை போல நமக்கு பலியாக ஒப்புக் கொடுத்த இயேசுவின் எலும்புகளும் முறிவுபடவில்லை என்பதை சுட்டி காட்டுகின்றது. 3வதாக பழைய ஏற்பாட்டிலே ஆட்டுக்குட்டி ரத்தம் நிலவு படிகள் மீது தெளிக்கப்பட்டது. அதன் வழியாக இஸ்ரேல் மக்கள் தலைச்சன் பிள்ளைகள் காக்கப்பட்டார்கள். அதை போலவே யோவான் புத்தகம் 19:34 படிக்கின்ற பொழுது இயேசுவின் விழாவை ஒருவன் ஈட்டியால் குத்துகின்ற பொழுது அவனுடைய விழாவில் வெளிந்தோடிய ரத்தமும் தண்ணீரும்
இந்த உலகிற்கு மீட்பினை விட்டுக் கொடுக்கக்கூடியதாக, இந்த உலகின் அனைத்து மக்களையும் காக்கக்கூடியதாக அமைந்திருந்தது என்பதை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. இதை அடிப்படையாக கொண்டுதான் திருமுழுக்கு யோவான் இயேசுவை இவரே கடவுளுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவரை சுட்டி காட்டுகின்றார். இரண்டாவது இயேசுவின் குணாதிசயமாக திருமுழுக்கு யோவான் சொல்வது இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று சொல்லுகின்றார். பழைய ஏற்பாட்டிலே லேவியர் புத்தகத்தில் ஏற்கனவே சொன்னதை போல பாவங்களை தன்மேல் சுமந்து கொண்டு ஆடானது பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. அதை போலவே ஏசாயா புத்தகம் 52 படிக்கப்பட்டதை போல கடவுளுடைய ஊழியனாக இருக்கின்ற இயேசுவே மக்களால் இகழப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டு வேதனைகளை சுமந்து எல்லா பிணிகளும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற கடவுள் ஊழியன் என்று சொல்வதை போல இறைமகன் இயேசுவும் உலகின் பாவங்களை தன்மேல் சுமந்து கொண்டு நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை விட்டுக் கொடுப்பவராக இருக்கின்றார் என்பதை சுட்டி காட்டுகின்றார். இதைத்தான் 1 பேதுரு புத்தகத்திலே நாம் படிப்பதை போல நாம் மீட்கப்படுவதற்கு நமக்கு விலையாக கொடுக்கப்பட்டது அழிந்து போகின்ற பொன்னோ வெள்ளியோ அல்ல, மாறாக மாசு மறுவற்ற செம்மறின் ரத்தம் என்பதை போல இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டிருக்கின்றோம். 1 யோவான் புத்தகம் 1:7 படிப்பதை போல இயேசுவின் ரத்தம் எல்லா பாவங்களிலும் நம்மை மீட்டெடுக்கும் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல தன் ரத்தத்தினாலே நம் பாவங்களை மன்னித்து நம்மை கடவுளின் பிள்ளைகளாக மாற்றுகின்றார். திருவழிபாடு புத்தகம் 21 படிக்கின்ற பொழுது செம்மன் ரத்தத்திலே தன் ஆடைகளை துவைத்து தூய்மையாக்கி கொண்டவர்களே வாழ்வின் நகருக்குள் நுழைவார்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் தூய்மையாக்கப்பட்டவர்களாக மாற்றப்படுகின்றோம், நம் பாவங்களிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதைதான் நாம் ஒவ்வொரு நாளும் கல்வாரி வழி ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது கல்வாரி பீடத்திலே இயேசுவின் உடல் உடைக்கப்படுகின்ற போது உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தலும் என்று சொல்லி 3 முறை பாடி அவருடைய அந்த பலியிலே நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்றோம். தொடர்ந்து குருவானவர் நற்கரணை ஆண்டவர் உயர்த்தி காண்பித்து இதோ இறைவன் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர், இந்த செம்மறின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர் என்று சொல்லுகின்ற பொழுது நாமும் அந்த கல்வாரி வழியிலே இணைந்து அவரை உண்டு அவரோடு இணைந்து நிலை வாழ்வை பெற்றுக் கொள்கின்றோம். எப்படி பல ஏற்பாட்டிலே பாஸ்கா ஆடு அடிக்கப்படுகின்ற பொழுது அந்த ஆடானது சுட்டு அந்த இல்லத்தில் இருக்க அனைவரும் உண்டு அந்த பாஸ்கா விருந்தை கொண்டாடியதை போல புதிய பாஸ்கா ஆடாகிய செம்மறியான இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி வழியிலே அவருடைய உடலை உண்டு அவருடைய அந்த பந்தியிலே நிறைவடைபவர்களாக இருக்கின்றோம் என்பதை காட்டுகின்றது. ஆகவே இயேசுடைய இரண்டாவது குணாதிசயமாக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பாவங்களிலிருந்து மீட்டெடுக்கின்றார் என்பது. மூன்றாவதாக இயேசு காலங்களை கடந்தவர் என்று சொல்லப்படுகின்றது. எபிரேயர் புத்தகம் 13:8 படிக்கின்ற பொழுது இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லப்படுகின்றது. திருவழிபாடு புத்தகம் 1:4 இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமாக கடவுளே என்று சொல்லப்படுகின்றது. ஆக இயேசு கிறிஸ்து காலங்களை கடந்தவர். திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்ற பொழுது எனக்கு பின் வருபவர் ஆனால் என்னிலும் முன்னிலை பெற்றவர், அவர் என்றும் இருப்பவர் என்று சொல்லுகின்றார். அதைத்தான் யோவான் 1:1 படிக்கின்ற பொழுது தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. அப்படி கடவுளாக இருந்தவர் தான் 1:14 மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று சொல்லி இந்த மனு உருவான தெய்வம் தான் மத்தேயு 28:19 படிக்கின்ற பொழுது உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார். ஆக இயேசு என்றும் எங்கும் இருப்பவர் என்பதை அவருடைய குணாதிசயமாக திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டுகின்றார். நான்காவதாக திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டுவது இயேசு கிறிஸ்து தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொல்லி மனமாற்றத்திற்காக மக்களை அழைத்த திருமுழுக்கு யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன், ஆனால் ஆண்டோட பிள்ளைகளாக மாற்றுகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இறை அன்பில் இணைக்கின்ற இயேசுவோ தூய ஆவியால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்பதை அதைத்தான் யோவான் புத்தகம் 16 படிக்கின்ற பொழுது நான் என் தந்தையிடம் கேட்டு மற்றொரு துணையாளர் உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களுக்கு அனைத்தையும் வெளிப்படுத்துவார் என்று சொன்னவர். யோவான் புத்தகம் 20 படிக்கின்ற பொழுது உயிர் தெழுந்த அன்றே
தன் சீடர்களுக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது அவர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை அபிஷேகத்தால் நிறைக்கின்றார். பெந்தகோஸ்து அனுபவத்தை முன்னதாக அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பாவங்களை மன்னிக்கின்ற இறை வார்த்தையின் சாட்சிகளாக மாறுகின்ற அந்த அதிகாரத்தை கொடுக்கின்றார். இந்த தூய ஆவியை பெற்றுக் கொண்டவுடன் திருத்துவர்மணி 1:8 படிப்பதை போல உலகெங்கும் சென்று எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்ற வார்த்தையை அங்கே மெய்ப்பித்து காண்பிக்கின்றார். ஆக இயேசு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர். நாம் ஒவ்வொருவரும் கல்வாரி வழியின் வழியாக அருட்சாதன வழியாக பங்கெடுக்கின்ற பொழுது இறைவன் அந்த ஆவி நமக்கு கொடையாக கொடுக்கின்றார். அந்த ஆவியால் நம்மை வழி நடத்துகின்றார். நமக்கு துணையாக இருந்து நமக்கு விடுதலை விட்டுக் கொடுப்பவராக இருக்கின்றார் என்கின்ற இயேசுவின் ஒப்பற்ற ஒரு குணத்தை யோவான் வெளிப்படுத்தி காட்டுகின்றார். 5வதாக இயேசுவே இறைமகன் என்று சொல்லி கடவுள் ஆட்டுக்குட்டியாக பாவங்களை போக்குபவராக என்றும் இருப்பவராக தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவராக இறை மகனாக இந்த உலகிற்கு வந்திருக்கின்றார். இறைவனை இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டி பிரதிபலித்து காட்டி என்னை காண்பவன் தந்தை காண்பான் என்று இயேசு சொல்வதை போல இயேசு தந்தையின் அன்பை முழுமையாக இந்த உலகிற்கு வெளிப்படுத்தி காட்ட வந்த இறை மகன் என்று சொல்லி இயேசுவை முழுமையாக எடுத்து இயம்புகின்றார். ஆம் அன்பு சகோதரமே, இறைமகன் இயேசு நமக்காக பலியாகின்ற ஆடாய் நம்மை பாவங்களிலிருந்து மீட்டெடுக்கின்ற செம்மறியாய் என்றும் இருந்து நமக்கு துணை புரிகின்ற நம்மை தன்னோடு இணைத்து நிலை வாழ்விலை நிலைத்திருக்க செய்பவராய் தூய ஆவியால் நம்மை நிறைத்து நம்மை வழி நடத்துபவராய் என்றும் இறை வல்லமை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்ற இறைமகனாய் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய அன்பிலே இணைந்து கல்வாரி வழியிலே பங்கெடுக்கின்ற நாமும் அவரை போலவே அவர் தருகின்ற மீட்பினை வெற்றுக்கொண்டு இந்த உலகிற்கு மீட்பினை பகிர்ந்து கொடுக்கின்ற மக்களாய் நாம் வாழ வேண்டும். இந்த உலகிற்காக உலகின் பாவங்களுக்காக நம்முடைய ஜெபத்தின் வழியாய் நம்முடைய ஒருத்தரின் வழியாய் மக்களை ஆண்டு அருகிலே கொண்டு வருகின்ற மக்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கின்ற மக்களுக்கு இறைவனுடைய அன்பை எடுத்து இயம்புகின்ற மக்களாய் நாமும் நம்முடைய அன்றாட வாழ்விலே இயேசுவை அனுபவிப்போம். அனுபவித்த இயேசுவை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தி அதன் வழியாய் இந்த உலகிற்கு ஆசீராக மாறுவோம். கடவுள் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Goodbye.